தொண்டரடிப்புடியாழ்வார் புஷ்ப கைங்கரியம், மாலாக்காரர் கிருஷ்ணாவதாரத்தின் போது அவரே புஷ்ப கைங்கரியம் பண்ணியிருக்கார். ஏன் எல்லாத்த காட்டிலும் சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் தன் தந்தையார் கட்டின பூமாலையை தான் சாத்தி கொண்டு பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். அப்ப புஷ்ப கைங்கரியம்ங்கிறது ரொம்ப தோஷமே இல்லாத குற்றமற்ற கைங்கரியம். அதுதான் அர்ச்சனம், பெருமாளுக்கு அர்ச்சனம் புரிதல், வந்தனம் விழுந்து நமஸ்கரித்தல், நமஹா என்று சொல்லுதல், நான் எனக்குரியேன் அல்லேன் இறைவனுக்குரியவன் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளுதல். வந்தனம் நாள் இதோ வந்தே நமஸ்கரிக்கிறேன், நமஹா நமஸ்கரிக்கிறேன், தொழுதேன் நமஸ்கரிக்கிறேன், தொழுது எழு. இந்த சொற்கள்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? தொழுதல், நமஸ்கரித்தல், வணங்குதல், நமஹா என்று சொல்லுதல், வந்தனம் பண்ணுதல், இவை இத்தனை எதுக்காக? பெருமாள் முன்னாடி கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறோம், பெரியோர்கள் முன்னாடி கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறோம். இது அவர்களிடத்துல நமக்கு இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வகை. சாதாரணமாக 6 காலில் வேணா விழுந்துட முடியுமா? பெருமானுடைய திருவடிகளில் தான் விழணும். யாருக்கு நாம் ஆட்பட்டவர்களோ அவனைத்தானே வணங்க வேண்டும். நமஹான்னு சொல்லி கை கூப்புறோம். பத்தாஞ்சலி புட்டாகிருஷ்டாகா நமயித்தேவபாதினஹா. ஸ்வேதத்வீபத்தில் இருக்கிறவாள்லாம் பெருமானை குறித்து கை கூப்பிண்டே இருப்பாளாம். நமஹா நமஹா நமஹான்னு சொல்லிட்டு இருப்பாளாம். நித்திய முக்தர்களும் அப்படிதான் சொல்லுவாளாம். இந்த நமஹா நமஹான்னு அர்த்தம் என்ன? எங்கே போனில்னாலும் நமோ நமஹான்னு கேள்விப்படுறோம், நமஹான்னு கேள்விப்படுறோம். நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹா. கோவிலில் அர்ச்சனை பண்ணச்சு எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையோ? நமஹா நமஹான்னா நான் எனக்குரியவன் அல்லேன், அடியேன் உனக்குரியவன் அப்படிங்கிறத நமஹ. மஹ மு ந, அடியேன் எனக்குரியவன் அல்லன், அடியேன் தேவரீருக்குரியவன் அப்படின்னு பெருமானை ஏற்றுக்கொண்டு நம்மை அவன் திருவடிகளிலே சமர்ப்பிக்கிற மொழியோ அதைத்தான் இங்கே வந்தனம்னு சொன்னார். இது எல்லாமே பெருமானை பற்றி கேட்கிறதா இருக்கட்டும், அவரை பற்றி புகழ் பாடுறதா இருக்கட்டும், அவரையே நினைச்சுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அவர் திருவடிகளுக்கு சேவை பண்ணுறதா இருக்கட்டும், அர்ச்சனை பண்ணுறதா இருக்கட்டும், விழுந்து வணங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் பெருமானுக்கு நான் அடிமைன்னு காட்டி கொடுக்கறதுனுடைய ஓரொரு விதமான வெளிப்பாடு. அதனால் அடுத்து சொல்றார் வந்தனம். தாஸ்யம், அவனுக்கு நான் அடிமையாச்சே. தாஸ்யம்னா கைங்கரியங்கள் பண்ணணும் இல்லையோ? ஒருத்தர் சொன்னார், சுவாமி வந்தனம் பண்ணணும்னு சொன்னீர், விழுந்து வணங்கி விட்டேன், 2 புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிச்சுட்டேன், அவ்வளோதான் போரும் இல்லையோன்னா எந்தெந்த விதத்தில் தொண்டு புரிய முடியுமோ அந்தந்த விதத்தில் இறைவனுக்கு தொண்டு புரிய வேண்டும். எதே போல் ஆதிசேஷன் எடுத்துங்கோ. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மரவடியாம். ஆழ்வாருடைய பாசுரம். பெருமாள் புறப்படுறாரா, கொடையா இருப்பாராம். படுத்துக்கணுமா, படுக்கையாயிடுவாராம். நிற்கணுமா, அவருடைய பாதுகையா இருப்பாராம். அவர் அணைச்சிக்கணுமா, புல்கும் அணையா இருப்பாராம். பெரிய பிராட்டியாரோட அமர்ந்து பேசின்னு இருக்காரா, அப்போ எரிகிற மணி விளக்காக இருப்பாராம். என்னென்ன தொண்டு எத்தனை சரீரத்தை எடுத்துன்னு பண்ண முடியுமோ, நிவாச ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதப வாரணாதிபிகி சரீர பேதைஹி தவ சேஷதாங்கதைஹி யதோச்சிதம் சேஷயிதீரித்தே ஜனைஹி. பரமாச்சாரியரான ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தனத்தில் சாதிக்கிறார். எத்தனை உருவத்தை தான் ஆதிசேஷன் எடுத்துப்பார். ஒன்றாக பலவாக 100ஆக 1000 வடிவத்தை எடுத்துக்கொண்டு பெருமானுக்கு தொண்டு புரிய வேண்டும். தொண்டு புரிந்தால்தான் நாம் அவனுக்கு அடிமைங்கிறதே நிற்கும். நான் அவருக்கு அடிமை, ஆனால் ஒரு நாள் அவருக்கு ஒன்றும் கிடையாது, பண்ணது கிடையாது சுவாமின்னா. நான் இன்னார் இடத்துல வேலை பார்க்குறேன், ஐ ஆம் அன் எம்ப்ளாயி ஹியர், 1ஆம் தேதி சம்பளம் வாங்குவேன், ஆனால் தப்பித்தவரை அந்த கம்பெனிக்காக நான் ஒன்றும் பண்ணது கிடையாது சுவாமி இப்படின்னுட்டா அப்புறம் என்ன லாபம்? அப்போ நாம் ஏதோ செய்யணும். தொண்டு புரிந்தால்தான் பெருமானுக்கு நாம் அடிமைங்கிறது நிற்கும். அதைத்தான் தாஸ்யம்னு சொன்னார். அடுத்து சக்கியம், கடைசி ஆத்ம நிவேதனம். சக்கியம் நட்பு. பெருமானிடத்தில் நாம் சிநேகத்தை காட்ட வேண்டும், நட்பை காட்ட வேண்டும். நட்புங்கிறதே அன்பினால் விளைவது தானே. எத்தனை நமக்கு ஆசை லோக விஷயத்தில் இருக்கோ அதத்தனையும் துறந்து பெருமானிடத்திலேயே அன்பு காட்டுதல், பெருமானிடத்திலேயே தோழமை காட்டுதல். அவர் நமக்கு தோழனா வர்றதுக்கு தயாரா இருக்கார். அப்ப நாம அவருக்கு தோழனாகத்தான் இருக்க வேண்டும். இது 8வது வகை. கடைசி வகை ஆத்ம நிவேதனம். இவ்வாத்மா பெருமானுடைய சொத்தே அன்றி இவ்வாத்மா என்னதல்ல, இவ்வாத்மா யாரதும் அல்ல, இவ்வாத்மா பெருமானுடையதுதான். யானே என்னை அறியகிலாதே, யானேன் எந்தனதே என்னிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்தும் என் வானவரேரே. இவ்வளவு நாளும் நான் ஆறுன்னு தெரியாம தவிச்சுட்டேன். பகவன் இப்பதான் ஆறுன்னு தெரிஞ்சு கொடுத்து, நான் எனக்குரியேன் அல்லேன், நான் பிறர்க்குரியேன் அல்லேன், நான் உனக்கே உரியவன். இதோ இவ்வாத்மா உன்னது என்று பெருமானிடத்தில் சமர்ப்பித்து விடுகிறோம். ஆத்ம நிவேதனம். திரும்ப நன்னா ஞாபகப்படுத்திப்போம். ஸ்ரவணம் கேட்தல், ஸ்ரவணம். கீர்த்தனம் வாயார பாடுதல்,
ஸ்மரணம் நன்கு பெருமானையே சிந்தித்தல், பாதசேவனம் அவன் திருவடிகளுக்கு தொண்டு புரிதல், அர்ச்சனம் மலர் கொண்டு அர்ச்சித்தல், வந்தனம் விழுந்து வணங்குதல், தாஸ்யம் அனைத்து தொண்டுகளையும் நாம் அடிமைங்கிறதுக்கு தக்கா போலே செய்தல், சக்கியம் நட்பையும் அன்பையும் பாராட்டுதல், ஆத்ம நிவேதனம் இவ்வாத்மா பெருமானுடைய சொத்து என்று ஏற்றுக்கொண்டு சமர்ப்பித்தல். இந்த 9 தான் விஷ்ணுவனிடத்தில் செய்யக்கூடிய பக்தி. தந்தையே, இதுதான் நாம் பள்ளிக்கூடம் போய் தெரிஞ்சுன்னு வந்தது சொன்னாம் பிள்ளை. நமக்கெல்லாம் அப்படியே கண்களில் கண்ணீர் வந்துடுறாப்புல இருக்கு. ஆனால் நேராக பக்கத்தில் உட்காண்டிருக்க ஹிரண்யகசிபுவை பார்த்தா கோபம் கொப்பளித்தது. அவனுடைய கோபம் இனிமே என்ன ஆப்போறது, பிள்ளை என்ன பண்ண போறான்னு அனைவரும் பரிதவித்தார்கள். நாம் அந்த தவிப்போட காத்துருப்போம்.